நான் இந்த ஊருடைய கலெக்டர் பாஸ்டர் கிட்ட கெஞ்சின, நான் சாவர வரைக்கும் இந்த சர்ச்சை தொடக்கிற வேலை என்னுடைய வேலையா இருக்கணும். இன்டைரக்டா மக்கள்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரொபகேட் பண்றாரு. சரியா, என்னுடைய வேலையா இருக்கணும்னு சொல்லி கலெக்டரா பார்த்து கால் டொயின்னு கீழே வந்துச்சு, கையை கட்டிட்டு இப்படி அமைதியா உட்காந்துருந்தேன். அப்ப இந்த மனுஷன் எவ்வளவு மோசமான ஒரு என்ன சொல்றது, இந்த பழைய காலத்துலலாம் ஜாதி வெறியர்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் அப்படி கீழ் ஜாதினா அப்படி மேலே தான் வச்சுருப்பாங்க. எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களே என்ன பிரதர்னு கேட்கும் போது அவர் சொன்னார், நான் உலகத்தில் இருக்கிற அதிகாரிக்கு வேலை செய்கிறேன், உலகத்தை படைச்ச அதிகாரிக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க. மலேசியா கலெக்டரோட இவர் ஆண்டவர் ஊழியம் பண்ணுறதுனால இவர் நம்பர் 1 அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும்னு எப்படி விதைக்கிறாருன்னு தெரியுதா? இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்களாம் ஊழியக்காரர்கள், எங்களுக்கு நீங்கள்லாம் அந்த சர்வீஸ் பண்ணணும் இந்த சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு நபரை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் மாருதி 800 காரை வாங்கிட்டு அந்த மாருதி 800 காருக்காக ஜாம் பண்ணணும்னு போயிருக்கிறாரு. பாஸ்டர் கொஞ்சம் பிஸியா இருந்ததால வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்தா ஒரு அம்மா மாப் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அந்த அம்மா மாப் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் ஓடி போய், அம்மா சர்ச்சில் வேலை செய்றீங்க, இந்தாங்க 100 ரூபான்னு கொடுத்தாரா. சரி எல்லாம் இருக்கட்டும் பாஸ், ஏன்றீங்க? ஏன் ஏதாவது நோயா? முதல்ல அதை பார்த்து கியூர் பண்ணி நல்லா தெளிவாக பேசுங்க பாஸ். எதுக்கு இந்த மாதிரி பேசி இரிட்டேட் பண்ணுறீங்க? இந்த 100 ரூபாய் அந்த அம்மா எடுத்துட்டு ஓடி போய் காணிக்கட் பட்டியில போட்டாங்களாம். போட்ட உடனே இவருக்கு ஒரே ஆத்திரம், ஒரே கோபம். என்ன சாப்பிடுவாங்கன்னு நினைச்சா காணிக்கப்பட்டியில போட்டாங்க அப்படின்னு கோபத்தோடு அந்த அம்மா கிட்ட பேச போகும்போது அந்த அம்மா வேலை முடிச்சுட்டு வெளியில போறாங்க. பார்த்தா ஒரு BMW கார் வந்து நிக்குது. ஒரு அம்மா மாப் பண்ணுறாங்க, ஒரு நபர் மாருதி 800 வராரு. ஐயோ மாப் பண்ணுறாங்களே, 100 ரூபா டிப்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. அந்த அம்மா அதை காணிக்கப்பட்டியில் போடுறாங்க. இந்த ஆளுக்கும் வருது. அந்த அம்மா போகும்போது BMW காருக்கு டிரைவர் இறங்கி வந்து ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏறுறாங்க. இவ்வளோதான். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாரு பாருங்க. BMW கார் நிற்கும் போது அதுலேருந்து டிரைவர் ஓடி வந்து கதவை திறந்து சல்யூட் அடிச்சு அந்த அம்மா உள்ள உட்கார சொல்றான். அந்த அம்மா உள்ள உட்கார்ந்ததும் இந்த மாருதிக்காரன் ஓடி போய் கேட்கிறான், என்னம்மா நான் 100 ரூபாய் கொடுத்த காணிக்கையில போட்டீங்க, நீங்க பார்த்தா சர்ச்சை தொடச்சிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தா கார்ல ஏறி இருக்கீங்க, நீங்க யாருன்னு கேட்டானா. எவ்வளோ தூரமாக இழுத்து பயங்கரமாக பேசுகிறார்ல. மொத்தமே 10 செகண்டில் முடிச்சிடலாம். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சா, நான் இந்த ஊருடைய கலெக்டர் பாஸ்டர் கிட்ட கெஞ்சின, நான் சாவர வரைக்கும் இந்த சர்ச்சை தொடக்கிற வேலை என்னுடைய வேலையா இருக்கணும், என்னுடைய வேலை. இன்டைரக்டா மக்கள்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரொபகேட் பண்றாரு. சரியா, என்னுடைய வேலையா இருக்கணும்னு சொல்லி. இன்னொன்று, இந்த நபர் ஆள் மனசுக்குள்ளே யாரோ பூந்து கலெக்டர் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க. இல்லைன்னா அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற மக்கள்லாம் கலெக்டர்னா அது ஒரு மதிப்பாக பார்ப்பாங்க. அந்த கலெக்டரே எப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உள்ளே கொண்டு வரணும்னு கூட அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இது முற்றுமால் தவறு. சரியா, இது பொய் கதை. இது இவங்களா ஒரு கற்பனையில் உருவாக்குன கதை. சரியா, இது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? உண்மையில் நடந்ததா? சரி, இன்னொரு சம்பவத்தை சொல்லுவார், அதை பாருங்க. இங்கேருந்து மலேசியாவுக்கு போயிருக்கும் போது என்னை பிக்கப் பண்ண ஒரு பெரிய கார் வந்தது. காரில் வந்து நான் ஜாலியாக இப்படி உட்காந்துருந்தேன், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தேன். ஒரு வயசான தாத்தா மாதிரி இருந்தார். அவர் எங்களை எல்லா இடத்துக்கும் எங்கே போகணும் பாஸ்டர், இங்கே போங்க அப்படின்னு அங்கே கூப்பிட்டு போனார். பாஸ்டர் என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணா, பெரிய பெரிய ஹோட்டலுக்காக கூப்பிட்டு போனார். எல்லா ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்டுட்டு நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் வேலையே இல்லையா? முதல்ல இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நபர் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு தெரியுது. பாஸ்டர்ன்றதை விட்டுருங்க, இந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் தான் நடந்திருக்காரு. இவர் மலேசியா போயிருக்காரு. ஒரு நபர் இவரை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாரு, கேட்டு செய்கிறாரு. நல்ல பெரிய ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது யாராவது உலகத்தில் யாராவது, என்ன பிரதர் உங்களுக்கு வேலையே இல்லையா, என் கூட சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களா? நல்ல மானமுள்ள மனுஷன் கேட்பானா? இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன். என் ஒப்பீனியன் சொல்லிட்டேன், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் வேலையே இல்லையா, எங்க பின்னாலே சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் தான் மலேசியாவில் கலெக்டராக இருக்கிறேன். மலேசியாவில் கலெக்டர் எங்கே பிரதர்? யூபிஎஸ்சியில் ரேங்க் இது என்னது குரூப் 1 குரூப் 2 அதில் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி மலேசியாவில் கலெக்டர் ஆனாரா? முதல்ல மலேசியாவில் கலெக்டர் அப்படின்னு டைரெக்டாக இல்லை, அது இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ரோல் இருக்கிற நிறைய பொசிஷன்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் கலெக்டர்னு டைரெக்டாக இல்லை. சரி, இருக்கோ இல்லையோ இவங்க எல்லாம் என்ன தான் பண்ணுறாங்க? பொய் கதையை தான் பேசுகிறாங்க. சரியா? என்ன கதை? பொய் கதை. ஏன்னா கலெக்டராக இருந்தாலே இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுமா, அதுதான் ஆண்டவர் செய்கிற ஊழியமா, அப்படி இந்த பாமர மக்கள் மனசில் பதிய வைக்கணும். இதுதான் இவங்களுடைய மோட்டம். கலெக்டரா பார்த்து காலு டொயின்னு கீழே வந்துச்சு, கையை கட்டிட்டு இப்படி அமைதியாக உட்காந்துருந்தேன். அப்போ இந்த மனுஷன் எவ்வளோ மோசமான ஒரு என்ன சொல்கிறது, இந்த பழைய காலத்துலலாம் ஜாதி வெறியர்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் அப்படி கீழ் ஜாதினா அப்படி மேலே தான் வச்சுருப்பாங்க, டவல் மேலே தான் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மேல் ஜாதி அப்படின்னு எண்ணப்பட்டவர்கள் வந்தாங்கன்னா எல்லாம் எடுத்து கக்கத்தில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தானே இவரும் மக்களை ட்ரீட் பண்ணுறாரு. ஸ்டேட்டஸ் பார்த்து ரேஞ்சு பார்த்து தானே ட்ரீட் பண்ணுறாரு. இல்லையா? ஒரு நபர் இவர் மலேசியா போகும்போது கூட்டிகிட்டு போய் இவருக்கு சர்வீஸ் பண்ணால் ஏளனம், அதே நபர் கலெக்டராக இருந்துட்டா கால் கீழே போயிடும். அப்படியா? பிரதர் எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களே என்ன பிரதர்னு கேட்கும் போது அவர் சொன்னார், நான் உலகத்தில் இருக்கிற அதிகாரிக்கு வேலை செய்கிறேன், உலகத்தை படைச்ச அதிகாரிக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ தெரியுதா இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு? தெரியுதா? மலேசியா கலெக்டரோட இவர் ஆண்டவர் ஊழியம் பண்ணுறதுனால இவர் நம்பர் 1 அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும்னு எப்படி விதைக்கிறாருன்னு தெரியுதா? தெரியலையா? சரி, கொஞ்சம் வசனம் படிப்போம், அப்பயாவது தெரியுதான்னு பார்ப்போம். மத்தேயு 20:25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புறஜாதியில் கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப கடினமாக நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறோம், கலெக்டர் உலகத்துக்கு தான் ஊழியம் பண்ணுறாரு, நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறோம். நாங்கள் வசனம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். யாரை பார்த்து சொல்கிறாரு? அப்போஸ்தலர்கள், அவருடைய டிசைபிள்ஸை பார்த்து சொல்கிறாரு. அவங்களோட இன்னைக்கு இருக்கிற யாராவது பெரிய ஆட்களா? பெரியவன் சிறியவன்லாம் இல்லை, ஆண்டவரோட பிள்ளை ஆண்டவரோட பிள்ளை, அவ்வளோதான். அதில் எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆண்டவரே அப்படி தான் வந்தாராம். ஆனால் ஆண்டவர் பேரை சொல்லிட்டு இவங்க, நாங்களாம் ஊழியக்காரர்கள், தேவனுக்கு ஊழியம் பண்ணுறோம், நீங்களும் உலகத்துக்கு ஊழியம் பண்ணுறீங்க, நீங்களாம் எங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்னு மக்கள் மனசில் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி யோவான் 13வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதோஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் தன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், 3வது வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். ஆண்டவர் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றான். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான்.
நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இது வரைக்கும் ஓகே, நார்மலாக யாரும் இல்லை எல்லாரும் இல்லை. ஏன்? யூதாஸ் தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவர். ஊழியக்காரனுடைய காலை விசுவாசிகளோட காலை ஊழியர் இல்லை, ஒருவருடைய காலை ஒருவர் கழுவ கடவர். இதுதான் ஆண்டவருடைய சமநிலை பிரமாணம், தெரியுமா? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அவருடைய மாதிரியை பின்பற்றினா என்ன பண்ணும்? அடக்க உடக்கமா ஒருவருக்கு ஒருவர்ன்ட்டு இருக்கணும். என்ன பிரதர், உங்களுக்கு வேலையே இல்லையா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. ஆனா இன்னைக்கு அவங்கெல்லாம் ஆண்டவர் ஆயிட்டாங்க, ஆண்டவரோட பெரிய ஆள் ஆட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு சேவை செய்யணும், எஜமான் அடிமை. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு அப்படியே போகுது. காரியத்தின் கடைத்தொகை என்னென்னா, உங்களில் தலைவனாக இருக்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா எல்லாருடைய காலையும் கழுவணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது கூட தெரியாமல் நான் ஊழியக்காரன் எனக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுங்கன்னு மக்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்.